சற்றே நிதானம் கொள். என் பிள்ளையே, நீ பதற்றப்படாமல் நான் சொல்லுகின்ற விஷயத்தை இப்பொழுதே கேட்டுவிட்டு போ. நிச்சயம் உன் வாழ்வில் உனக்கான சில உண்மைகள் புரியத்தான் போகிறது. உண்மையான அன்பும் பாசமும் வைத்துவிட்டு இன்று ஏமாற்றத்தை சந்தித்து விட்டு கொண்டிருக்கின்றேனே, முழுமையான நம்பிக்கையை வைத்து இப்பொழுது பரிதாபத்தின் உச்சநிலையை அடைந்து கொண்டிருக்கின்றேனே என்று உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்களை நினைத்துதானே உன் மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றது. உன் பலமும் பலவீனமும் மற்றவர்களால் அறியப்பட்டு விட்டதே. நான் என்ன செய்வது தாயே? எனக்கு துரோகத்தை இழைத்து விட்டார்களே. எனக்கான விஷயத்தில் குழப்பத்தையும் சந்தேகத்தையும் மனக்குமுறல்களையும் தீர்த்து வைக்கத்தான் இந்த வாராகி தாய் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். ஏதோ ஒன்று இழந்ததைப் போலவே இன்று உன் நம்பிக்கையை இழந்து கொண்டு நீ அழுது கொண்டே தவிக்கின்றாய். முதலும் கடைசியுமாக நானே இருந்துவிட்டு போகிறேன், அந்த உறவிடம் ஏமாந்து போனது என்று சொல்லிவிட்டு நீ கடந்து வந்தாலும் உன் மனம் உன் பேச்சை கேட்க முடியாமல் அங்கு என்ன செய்வதென்று திக்கி திணறிக் கொண்டிருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, நானோ உனக்கு ஒவ்வொரு தடவையும் விழிப்பை ஏற்படுத்தும் போதெல்லாம் என்னை நீ எப்படி அங்கு கடந்துவிட்டு சென்றிருக்கின்றாய் தெரியுமா? சில விஷயத்தை கேட்டதும் கேட்காததும் போல் அல்லவா இருந்து கொண்டு இருந்தாய். அதன் எதிரொலியாக உனக்கு எதிராக சில பேர் திட்டத்தை தீட்டிக்கொண்டு இப்பொழுது அத்தனைக்கும் பலிகடாவாக உன்னை மாற்றிக்கொண்டு இருக்கின்றார்கள். உன் வார்த்தைகளில் அங்கு அன்பை பெறுவது போல் பெற்றுக்கொண்டு அவர்கள் அன்பை கொடுப்பது போல் கொடுத்து கொண்டு உன்னை ஏமாற்றத்தின் விளிம்பில் சிக்கி வைத்து கொண்டு இப்பொழுது அதிலிருந்து வெளிவர முடியாமல் உன்னை அங்கு தவிக்கவிட செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? போட்டியும் போராமையின் சூழலும் தான். அவர்கள் அதை வைத்து கொண்டு இருந்ததால் மட்டும்தான் இப்பொழுது உன்னை திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். என் தங்கமே, பதறாதே. நட்பு, உறவு, பாசம் என்று அத்தனை உறவுகளாலும் என் பிள்ளைகள் ஏமாற்றத்தின் விளிம்பில் தவிக்கின்றார்கள். என் தங்கமே, எது நிஜம் எது போலி என்று உணர்வதற்கு தான் நான் இத்தனை காலம் உன்னோடு சேர்ந்து முயற்சியை எடுத்திருக்கின்றேன். உன் மனம் தத்தளித்து கொண்டு இருக்கின்றது என்று தெரிந்த பிறகும் நான் என்னுடைய அன்பை உனக்கு கொடுப்பாமல் இருப்பேனா? என் அன்பே, நடப்பது நடக்கட்டும். என் மேல் உன் பாரத்தை போட்டுவிட்டு உனக்கான வேலையை செய். உன் அன்பை யாரிடம் காட்டுவது என்று தெரியாமல் தானே நீ தவிக்கின்றாய். என்னிடம் காட்டு என் தங்க பிள்ளையே. நான் உன் அன்பை அங்கு பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்து கொண்டு இருக்கின்றேன். உன் அன்பை மனமுவந்து வாங்கிக் கொள்வதற்கு மனமகிழ்ச்சியோடு இருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று கலங்கித்தான் என் கண்மணிகள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். உன்னை அளவைத்தவரில் நாட்டமெல்லாம் இங்கு முடியத்தான் போகிறது. இறுதி சுற்றிற்கு வந்து விட்டார்கள். இனியும் நான் தரப்போவதை யாராலும் மறுக்க முடியாது. உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க கூடாது என்று எண்ணத்தை அறிந்துவிட்டு தானே இப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். அதை சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் எதிர்பாராத விதமாக உனக்குள் நான் தந்து உன்னை மகிழ்விக்க உன் தாய் வாராகி வந்திருக்கின்றேன். சுற்றி யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் மட்டும்தான் உனக்கான விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றேன். நான் மட்டும்தான் உண்மை, மற்றதெல்லாம் மாயை என்று உணர்த்துவதற்குத்தான் இப்படி செய்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் அப்பாவி குணத்தையும் உன் வெகுளித்தனத்தையும் உன் தூய்மையான மனதையும் உன் அன்பையும் தவறாக பயன்படுத்திவிட்டு உன்னை ஏமாற்றியவர்கள் நிம்மதி பெற்றுவிடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதற்கு நான் ஒரு பொழுதும் இடம் கொடுக்க போவதே இல்லை. நான் இருக்கும் வரை அதற்கு சம்மதிக்க போவதே இல்லை. ஆடி ஆட்டங்கள் முடிந்து களப்படைந்து இப்பொழுது என்னிடம் கதறி எழுது கொண்டு இருக்கிறார். அம்மா, நான் செய்தது தவறுதான் என்று. இப்பொழுதே என் பிள்ளைக்கான மன்னிப்பை நான் உன்னிடத்தில் அனுப்பி வைக்கத்தான் போகிறேன். அவரிடம் நான்
கண்டிப்பாக எச்சரிக்கையே பண்ணியாச்சு. இனியும் கலங்கி ஆட்டத்திற்கு விடை கொடுக்காமல் இருந்து விட்டால் நீ என்னை தாய் என்று கூப்பிட்டதற்கும் தாய் என்று அழைத்ததற்கும் அர்த்தமே இருக்காது. அதனால தான் அவரை உன்னிடத்தில் அனுப்பி நேர்மறையாக மன்னிப்பு கேட்கும் தருணத்தை நான் உனக்கு உணர்த்துவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் உனக்கான வெற்றியை பெறுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்ட போதிலும் அந்த இறுதி தருணம் வரும்போது பொறுமையும் நம்பிக்கையும் இழந்து துரோகத்தையும் அவமானத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் உன் மனம் போன சோகத்திலே நீ ஏதேதோ செய்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, அந்த கடந்த காலத்தை நினைத்து பார்க்காதே. இதுவும் கடந்து போகத்தான் போகிறது என்ற நம்பிக்கையில் உன் வாழ்வை நகர்த்தி கொண்டே இரு. கேட்டதை நினைத்து நினைத்து நீ என்ன செய்ய போகிறாய்? இனி உனக்கு தருகின்ற மகிழ்ச்சியை யார் தடுத்தாலும் சரி, உனக்கானதை உன் கையில் கொடுக்கத்தான் போகிறேன். கற்களையும் முட்களையும் தாண்டி வந்த காலத்தை நினைத்து வருத்தப்படாதே. என் தங்கமே, வசந்த காலத்தை வரவேற்க தயாராக இரு. இனி யார் என்ன சொன்னாலும் சரி, உனக்கான வெற்றி பயணத்தை புதியதொரு அத்தியாயத்தில் தொடங்கி வைக்கத்தான் உன் வராகி தாய் நான் உன்னோடு களமிறங்கியிருக்கின்றேன். உன் கையை கரம் பற்றி விட்டேன். உன்னை தூக்கி விடுவதோடு மட்டுமல்லாமல் அந்த இடத்தில் நிலைநிறுத்துவதற்கு நான் வந்து இருக்கும்போது உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து நீ வருந்தாதே. இனி உன் கையில் நல்லதாகத்தான் வந்து சேரப்போகிறது. உனக்கு வரும் தீமைகள் அத்தனையும் நான் எடுத்துக்கொண்டு உனக்கான வெற்றி பயணத்தை தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் நீ மனம் தளர்ந்து விடாதே. என்னை விட உனக்கு உண்மையாக யார் இருக்கப் போகிறார்கள் என்ற நிலையை உணர்த்தத்தான் உன் அருகில் இருக்க தகுதியற்றவர்களை உன் இடத்தில் இருந்து விலக்கி வைத்திருக்கின்றேன். நீயோ அது புரியாமல் நம் அருகில் யாருமே இல்லையே என்று வருந்தாதே. உனக்காக யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, நான் உன்னை சுற்றித்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் புரிந்து கொள். வெற்றியின் பாதை அமைத்து கொடுப்பதற்கு இந்த வாராகி தாய் நான் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ என்னை ஒரு பொழுதேனும் மறுத்தும் விடாதே. உன் வருத்தங்களும் கஷ்டங்களும் காயங்களும் காணாமல் தான் போகிறது. பொய்யான உறவுகளை உன்னிடத்தில் இருந்து பிரித்து உனக்கு வேண்டியதை நல்லதை நான் தரத்தான் போகிறேன். இந்த வெற்றி வாராகி போலியான முகத்தை அடையாளம் கண்டு கொள்வதற்குத்தான் உனக்கு இவ்வளவு காலம் எடுத்துடுத்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னை கேலியாக பேசுகிறார்கள் என்றுதானே வருத்தப்பட்டாய். அந்த வருத்தத்தை நான் உன்னருகில் இருந்து போக்கி உண்மையான உறவு கொண்ட ஒருவரை நான் உனக்குள் அனுப்ப வைக்கத்தான் போகிறேன். இனியும் வருத்தங்கள் வேண்டாம். நீ எந்த இடத்தில் உன் சுயமரியாதையை இழந்து கொண்டு இருந்தாயோ அந்த இடத்தில் அடைந்துவிட்ட பிறகும் நான் உன்னை அந்த இடத்திலே குடிகொள்ள வைத்து விடுவேனோ என்று எண்ணி விடாதே. என் கண்மணிகளுக்கு நிலை குனியும் எண்ணம் எப்பொழுதுமே கிடையவே கிடையாது. நானும் அந்த எண்ணத்தோடு உன்னை நெருங்குவதும் கிடையாது. சுயமரியாதையை இழந்துத்தான் நீ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்ற எந்த அவசியத்தையும் என் கண்மணிகளுக்கு நான் கொடுக்க போவதே கிடையாது. உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே உன்னருகில் இருப்பதற்கான அனுமதியை நான் கொடுக்க போகிறேன். உன்னை புரிந்து கொள்ளவில்லையோ என்று நீ ஒருவரை பற்றி நினைத்து நினைத்து இங்கு வருத்தி கொள்ளாதே. அவர்கள் யாரும் உன்னருகில் இருக்க தகுதியற்றவர்கள் என்று நினைத்துக்கொள். உன் அருகில் இருக்க போவதும் இல்லை என்பதை நீ நினைத்துக்கொள். என் தங்கமே, கடந்து போகின்ற வாழ்க்கையில் கடந்து விட்டு போனவர்களை பற்றி மனதில் வருத்தை கொண்டே இருந்தால் வருத்தங்களை பற்றும் மட்டுமே நீ யோசிக்க வேண்டிய நிலை வரும். உன் காரியத்திலும் கவனத்தை செலுத்த முடியாது. நீ வெற்றி பெற வேண்டுமெனில் நீ எதை நோக்கி உன் பயணத்தை ஆரம்பித்து இருக்கின்றாயோ அந்த வெற்றி பயணத்தில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. உன் வருத்தத்தை போக்கத்தானே உன் தாய் வராகி நான் வந்திருக்கின்றேன். நீயாக இருப்பதற்கென முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இரு.
எதிர்மறை சிந்தனைகளை உனக்குள் எப்பொழுதுமே நீ நினைத்து கொள்ளாதே. எதிர்மறை சிந்தனைகளுக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யாதே. என் தங்கமே, நீ நினைத்தது எண்ணமும் செயலும் என்னுடன் பற்றி கொள்ளும் போது அதை நிறைவேற்றாமல் நான் இருப்பேனா? எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருந்து உனக்கு வேண்டிய நல்லதை நான் நடத்தித்தான் வரப்போகிறேன். காணப்போகும் மாற்றங்கள் இனி நல்ல மாற்றமாகத்தான் வரப்போகிறது. தெளிவான முடிவை தந்து சகலமும் பெற்று சந்தோஷமாக வாழ்வாய். ஓம் வராகி தாயே போற்றி.